வணக்கம். கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இப்போ சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம இறுதியாக பார்க்க போகிறது, சுந்தரர் வெள்ளை யானை மேலே ஏறி கைலைக்கு புறப்பட்ட அற்புத காட்சியை தான் பார்க்க போகிறோம். இதோட சேரமான் பெருமாள் நாயனாரும் எப்படி சுந்தரரை பின்தொடர்ந்து அவரும் கையிலைய சென்று அடையிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுவாரு, அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல்னு. என்னதான் உலகத்திலே ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா, அறிவுள்ளவர்களை நமக்கு நம் நண்பர்களாக வைத்துக் கொள்வது. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய நண்பரா சுந்தரரை தன்னுடைய தோழமையோட வைத்து கொண்டதன் காரணமாக சுந்தரர் கூடயே அவரும் கைலாயம் சென்ற நிகழ்வை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இப்ப காணொளிக்குள்ள போலாம். சுந்தரர் பல்வேறு தலங்களுக்கும் சென்று விட்டு இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு அவினாசியில முதலை விழுங்கிய அந்த பாலகனை மீட்கிறாரு. இந்த காணொளியும் என்னுடைய இந்த கதைத்துளி சேனல்ல இருக்கு, நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பரா இருக்கிற சேரமான் பெருமாளை காண்பதற்காக திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. கற்றவர்களை கற்றவர்கள் தான் விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சேரமான் பெருமாள் சுந்தரரை தன்னோட குருவாவே ஏத்துக்கிறாரு. அதனால சுந்தரரை வரவேற்கிறாரு, பிரம்மாண்ட ஏற்பாடுகள்லாம் செய்யறாரு. சேரமானுடைய இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போறாரு சுந்தரர். சுந்தரர் வந்ததும் அவரை சகல மரியாதையோட வரவேற்று அவரை அழைத்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி மகிழ்றாங்க. அந்த நேரத்துல சுந்தரர் ஈசன் தன்னிட்ட எப்படியெல்லாம் லீலைகள்லாம் செய்தாரு, தனக்காக என்னென்ன உதவிகள்லாம் செய்தாரு, இதெல்லாம் சேரமான் பெருமாள் நாயனார்ட்ட எல்லா கதையும் சொல்றாரு சுந்தரர். இதெல்லாம் கேட்டு மெய் சிலிர்த்து போறாரு நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனார். சிறிது காலம் போது சுந்தரருக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சலிப்பு ஏற்பட்டுருது. அதனால தான் வந்த நோக்கம் முடிவடைஞ்செடுத்து இனிமே நம்ம இறைவனை அடையிறது தான் நம்மளுடைய நோக்கம். எனவே இந்த இளமையும் வாழ்க்கையும் நிலையற்றது அப்படிங்கிறது சுந்தரருக்கு நல்லா தெரியுது. எனவே நம்ம இந்த பூமியில இருக்க வேண்டிய காலம் முடிவடைஞ்சிருச்சு. இனிமே ஈசனுடைய திருவடி தான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. எனவே இறைவனே, இந்த உலக வாழ்க்கை போதும், என்ன உன்னோடு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் இவர் வேண்டுகோள் விடுக்கிறாரு. சிவபெருமானும் சுந்தரருடைய வேண்டுகோளை ஏத்துண்டு கைலைக்கு அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சிவபெருமான் தேவர்கள் மற்றும் எல்லாரையும் அழைச்சிட்டு சொல்றாரு, என்னுடைய அன்பரா இருக்கிற சுந்தரர் தக்க மரியாதையோட கைலைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க. அவன் இந்த பூலோகத்துல பிறந்த நோக்கமானது நிறைவேறி விட்டது. எனவே அவன் மீண்டும் என்னிட்ட சேர வேண்டிய காலமும் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற தேவர்கள் முதலான நான்முகன் பிரம்மாட்ட கூட அவர் எல்லார்ட்டையும் உத்தரவிட்டு அனுப்புறாரு. இதை தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க சுந்தரரை அழைச்சிட்டு போறதுக்காக. இவர்கள் வெள்ளை யானையோட நம்ம சுந்தரரை அழைக்கிறாங்க. எந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊர்ல கேரளால இருக்கின்றது இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்த உடனே சுந்தரர் அந்த யானையை 3 முறை வலம் எல்லாரையும் வணங்கிட்டு அந்த யானை மேலே ஏறி அவர் கைலாயம் செல்வதற்காக புறப்பட்டு போறாரு. இந்த செய்தி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தெரியுது. அவர் குதிரையில ரொம்ப விரைவா வந்துகிட்டே இருக்காரு. அவர் வரத்துக்குள்ள இவர் கைலைக்கு புறப்பட்டு விட்டாரு. இதை தெரிஞ்ச உடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வரத்துக்கு கூட சுந்தரர் கிளம்பிட்டாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் யோசனை பண்றாரு. நமக்கு இதுவரை நம்மளுடைய நண்பன் என்ன சொல்லி கொடுத்தாரு, பஞ்சாட்சர மந்திரம் இல்லையா, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த தான் ஏறி வந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரையோட காதுல சொல்றாரு. சொன்ன உடனே குதிரை என்ன செய்யுது, மேலே ஏறி அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுந்தரர் போயிட்டு இருக்காரு, பின்னாடி பக்கம் குதிரையில நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனார் போயிட்டு இருக்காரு. இவரு சுந்தரர் சென்று அடையறதுக்கு முன்னாடியே கைலைக்கு, அதுக்கு முன்னாடியே போய் முன்னாடி நிக்கிறாரு சேரமான் பெருமாள் நாயனார். தன்னை வரவேற்க காத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுந்தரர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ அவரு பல பாடல்களை எழுதுறாரு. அந்த பாடலெல்லாம் பூலோகத்துல சென்றடையும்படியாக
வருணதேவன்கிட்ட கொடுக்குறாரு. அவர் கொடுத்த பாடல்களானது பூலோகத்துக்கு வந்து சேருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கைலையினுடைய வாசல்ல சேரமான் பெருமாள் நாயனார் நிற்கிறாரு. சுந்தரரும் வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே சுந்தரரை உள்ள அனுமதிக்கிறாங்க. ஆனா சேரமான் பெருமாள் நாயனார உள்ள அனுமதிக்கல சிவகணங்கள். உள்ள சென்று வெளியவே நிற்கிறாரு சேரமான் பெருமாள் நாயனார். உள்ள போற சுந்தரர் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு சொல்றாரு, என்னுடைய நண்பனும் வந்திருக்கான், வெளியே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி உள்ள வர சொல்லு அப்படிங்கிறாரு சிவபெருமான். உடனே வெளியே சென்று நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனாரை உள்ள கூட்டிக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே நம்மளுடைய ஈசன் கேட்கிறாரு, நீ எதுக்கு இங்க வந்த, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சேரமான் பெருமாள் நாயனார் சொல்றாரு, நான் வந்து சுந்தரரை வந்து பின்தொடர்ந்து வந்தேன். நான் வந்து உங்களிடம் கொண்ட பக்தியும் என்கிட்ட இருந்த உண்மையான அன்பும் நான் பின்தொடர்ந்து வந்த போது எனக்கு தெரிஞ்சது இது கைலாயம் அப்படின்னு சிவபெருமான் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நலம் பெறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனார் சொல்றாரு, நான் வந்து நாண உலா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன், அதை உங்க முன்னாடி படிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானும் சரின்னு சொல்றாரு. அப்போ சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய நாண உலாவினை வந்து அந்த நூலை வந்து படிச்சு காமிக்கிறாரு. பெருமானும் சொல்றாரு, உங்க 2 பேருடைய நட்போட மேன்மையை பார்த்து நானே வந்து ரொம்ப மெய்சில் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க இருக்கிற சிவகணங்களுக்கெல்லாம் தலைவரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திருவாரூர்ல இருக்கின்ற பறவையாரும் திருவொற்றியூரில் வாழ்கின்ற சங்கிலி நாச்சியாரும் தங்களுடைய வாழ்வு காலம் முடிஞ்ச அப்புறம் கைலைக்கு வராங்க. கைலைக்கு வந்துட்டு முன் ஜென்மத்துல இருந்த மாதிரியே கமலினியாகவும் அணிநிந்தையாகவும் மாறி பார்வதி தேவியினுடைய பணிப்பெண்ணா அவங்க பணிபுரியுறாங்க. சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அடியவர்களை பின்பற்றினாலே போதும், சுலபமா நம்ம வந்து இறைவனை வந்து அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிறதுக்கு சேரமான் பெருமாளுடைய நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. ஓம் நமக் சிவாயா.